எஸ், நீங்கள் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணதான் நான் என்னோட ஹை பேயிங் ஜாபை வந்து கிளிக் பண்ணேன். எதுக்காகனா யூடியூப்காக, அப்புறம் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிளுக்காக அப்புறம் திருப்பியுமே நான் வந்து இன்னொரு ஜாபில் வந்து ஃபேஸ் ஆகிருக்கேன். இந்த இன்பிட்வீன் ஃபேஸில் எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், ஏகப்பட்ட லைஃப் லெசன்ஸை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. அது எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களோட ஜாபை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஜாபை வந்து கிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கோலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும். ப்ளஸ் நான் இது வரைக்கும் என்னோட சேனலில் நீங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 400 வீடியோஸ் கிட்ட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். 300+ வந்து லாங் ஃபார்மேட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணாலும் அதில் நான் என்னை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். பட் திஸ் வீடியோவில் நான் என்னோட பர்சனல் ஸ்டோரி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ப்ளஸ் எப்படி இந்த ஜாபில் பிளேஸ் ஆகுனா அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் அந்த முக்கியமான டிசிஷன் உங்களோட லைஃப்பில் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கான ஒரு பேக்கப் பிளான் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரெடினா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ டு வீடியோ. எஸ், நான் வந்து ஜாபை குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி ஒரு ஜாப் கிடச்சிது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இருக்கவே இருக்காது, ஒரு கனெக்ட்டுமே இருக்காது. அதனால் நான் வந்து என்னை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன், எப்படி நான் வந்து இந்த வேலைக்கு போனேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் எதுக்காக குவிட் பண்ணேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பர்சனலாக கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஜாபுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் வந்து பிகாம் முடித்தேன், அதுக்கப்புறமா எம்பிஏ பண்ணேன். எம்பிஏ பண்ணும்போது நான் வந்து இந்த பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து செலக்ட் ஆனேன். ஸோ ஸ்டார்டிங்கே செலக்ட் ஆனதுனால இன்டர்ன்ஷிப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனிலே அப்படியே வந்து ரோலுக்கு கன்வெர்ட் ஆகி நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பேசிக் பேக்கேஜில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண. அதுக்கப்புறம் லிட்ரலி அந்த கம்பெனியில் வந்து உண்மையாகவே நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரியலி நம்ம வந்து தேங்க்யூ சொல்லி தாங்க ஆகணும். ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்மளோட காலேஜில் சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போதே கிடையாது. ஏன்னா கம்பெனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து என்னை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கலாக ட்ரெயின் பண்ணாலும் எப்படியும் அவங்க என்னை ட்ரெயின் பண்ணதுனால அந்த ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு லிட்ரலி நான் வந்து எப்பயுமே வந்து தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். லிட்ரலி நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வச்சுலாம் எடுக்கலாம், அவங்க வந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, அதுக்காகவே தேங்க்யூ பண்ணும். ப்ளஸ் வந்து அந்த கம்பெனி எனக்கு வந்து நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் நான் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப 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 கிரேட்ஃபுல். ஆனால் ஏன்டா விட்டேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். லிட்ரலி செகண்ட் திங், அந்த ஃபஸ்ட் கம்பெனியில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து லிட்ரலி அப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா. லிட்ரலி உண்மைங்க. என்னோட சினாரியிலையுமே வந்து எனக்கு கம்பெனியை விட்டதில் எது வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டது தான். அது வந்து அந்த ஃபஸ்ட்டு கம்பெனியில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜெம்முன்னு சொல்கிறது உண்மைதான். என்ன தான் வந்து ஆஃபீஸில் பாலிடிக்ஸே இருந்தாலும் அந்த ஆஃபீஸில் எனக்கு பியூரான சோல்ஸ் கிடைச்சாங்க, பியூரான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் வந்து விட்டு வரும்போது லிட்ரலி ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பட் ஸ்டில் லைஃப்பில் சம் டிசிஷன்ஸ் எடுக்கணுங்க. எனக்கு வந்து முன்னாடியிலேருந்தே வந்து தோடிட்டே இருக்கும். அதாவது நான் வந்து எம்பிஏ பண்ணும்போதே யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எம்பிஏவில் கேம்பஸில் பிளேஸ் ஆனது வந்து எதுக்காகனா கண்டிப்பாக எனக்கு ஃபினான்ஷியலி மணி வேணும். ஸோ என்னதான் ஒரு கோலே இருந்தாலும் நம்ம லைஃப்பில் அட்லீஸ்ட் நம்ம வந்து மணியை பார்க்கணும் பார்த்தீங்களா. அதுக்காக ஜாபை வந்து அப்பயே சூஸ் பண்ணிட்டேன். அந்த ஜாப் எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. அதனால வந்து அந்த ஜாபும் எனக்கு நல்ல ஒரு மணி பே பண்ணுறது. ஏன்னா காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட மணியே இருக்காது. பட் ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு மணி வந்துச்சு பார்த்தீங்களா. நான் ஏர்ன் பண்ண மணி இருக்குது பார்த்தீங்களா. லிட்ரலி எனக்குலாம் வந்து இந்த மணி ஏர்ன் பண்ணும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கும் இருந்திருக்கு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களோ அப்படி தான் நானும் ஃபீல் பண்ணேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த மணி ஏர்ன் பண்ணுறது. அதனால் அதாவது மணி நம்மளுக்கு சம்பளமாக வர்றது எனக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் என்ன தான் வந்து ஒர்க்கே போனாலும் நான் வந்து சைமல்டேனியஸாக வந்து வீக்லி 1 வீடியோஸாவது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் எனக்கு வந்து அதில் ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருக்கும். எனக்கு வீடியோவில் பேசுறதுக்கு பிடிச்சிருக்கு, ஒய் நாட் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய ஸ்கேல் அப் பண்ணோம், நம்ம அதுலேருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத என்னோட மைண்டில் எப்பயுமே ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து யூடியூபர் ஆயிடலாம் தோணு இருக்குது. நிறைய நாள் நான் வந்து யூடியூப்பில் குவிட் பண்ணிட்டு போகணும் நான் வந்து தோணிட்டே இருக்கும். லாங் பேக் எனக்கு வந்து நான் இது வந்து என்னோட ஏஜ் 23 இருக்கும்போது, இப்போ எனக்கு 25 ஆகுதுன்னா லாங் பேக் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து யூடியூப்பில் எப்படியாச்சும் க்ரோ பண்ணேன். எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட்னா, ஓகே நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வந்து ஆஃபீஸ் போயிட்டு வீக்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால தான் ஸ்கேல் அப் ஆகலையோ அப்படிலாம் எனக்கு தோன்றதுனால ஓகே ஒய் நாட் நம்ம வந்து ட்ரை பண்ண
பண்ணக்கூடாது. குவிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூடியூபே கொஞ்ச நாள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுவோம், அதுலேருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்மளோட லைஃபே செட்டில்டு அப்படிலாம் நான் யோசித்தேன். அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னா எனக்கு எப்போ எடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து ஆஃப்டர் 25, 26லலாம் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த ஃபேஸ்னால் வந்து நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கணும்னு எனக்கு தோணும், எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அதனால முன்னாடியே ட்ரை பண்ணுவோம், முன்னாடியே ஒரு ரிஸ்க் எடுத்துருவோம் லைஃப்பில் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். 23ல் டிசைட் பண்ண பேப்பர் போட்டுணும், கிட் பண்ணுறோம், யூடியூப்பை ட்ரை பண்ணுறோம், இல்லை ஹிட் ஆகிறோம் அப்படிலாம் நினச்சேன். ஆகஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2023 ஆகஸ்டா 2024 ஆகஸ்டா அப்படி அந்த பீரியட்லாம் 2023லே வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஓகே இதுக்கப்புறம் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம எப்படியாச்சும் யூடியூப்பில் ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து ஏஜ் தள்ளி போகும்போது பயம் வரும், ஃபியர் வரும். 25க்கு அப்புறம் 26க்கு அப்புறம் நம்மளால் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது. இப்போ என்ன ட்ரை பண்ணாலும் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் 2023லே வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். ஓகே நம்ம வந்து கிட் பண்ணலான்னு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து பேப்பர் போடுறேன், அதாவது நோட்டீஸில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்பெனியோட ஆஸ்க் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருந்ததுனால நான் அகெயின் வந்து அந்த பேப்பரை வந்து ரிவோக் பண்ணிட்டு திருப்பி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி திருப்பி அப்படியே சைமல்டேனியஸ்லி நான் வந்து வீக்லி ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமும் ஸ்டில் என்னோட மைண்ட் செட் வந்து ஒத்துக்கவே இல்லை. என்னதான் வந்து கம்பெனி எனக்கு பெனிஃபிட்டே கொடுத்தாலும் அகெயின் திருப்பி என்னால் முடியல, அங்கே கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷராக இருந்துச்சு, என்னால் கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலையோன்னு தோணும் போது அகெயின் ஓகே நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துலாம், இதுக்கப்புறம் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு தோணுனதுனால திஸ் டைம் ரொம்பவே கிளியராக முடிவு பண்ணிவிட்டு இந்த டைம் திருப்பி வந்து நோட்டீஸில் போனேன். அதாவது நோட்டீஸ் திருப்பி ஆகஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு 2024ல் அகெயின் வந்து பேப்பர் போட்டேன். அண்ட் டிசம்பரில் வந்து நான் லீவ் ஆகிட்டேன். ஸோ டிசம்பரில் லீவ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப் தான் ட்ரை பண்ணேன், ஃபுல் ஃபோக்கஸ்டாக யூடியூப்பை ட்ரை பண்ணேன். அது கூடயே வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா நான் வந்து என்னோடய ஸ்கூலிங், காலேஜஸ், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண எல்லாமே வந்து சென்னை. ஸோ ஓகே அந்த பிரேக்கில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வேறு பிளேஸில் இருக்கணும்னு முடிவு பண்ணதுனால இந்த பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சதே வந்து நான் எதுக்காக எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணேன், எதுக்காக என்னோடய வீட்டிலலாம் நான் கன்வின்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வந்து யூடியூப் தான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக எடுக்க போகிறேன்னு என்னோட மைண்ட் செட்டில் இருந்துச்சு. பட் ஸ்டில் அது கண்டிப்பாக முடியாது. நம்ம வந்து யூடியூப் ஜெயிச்சா பரவாயில்ல, ஜெயிக்கலைன்னா அட்லீஸ்ட் நான் வந்து வீட்டிலலாம் கன்வின்ஸ் பண்ணது என்னென்னா 6 months வந்து பிரேக் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கு செட் ஆகணும்னா கண்டிப்பாக வேலைக்கு போய்டுவேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இதில் தான் நான் வந்து எடுத்தேன். அதே மாதிரி அந்த எடுக்கும்போது நான் வந்து யூடியூப்க்கு வந்து நான் குவிட் பண்ணாலும் நான் எந்த ஒரு பேக்கப் பிளானுமே இல்லாமலும் குவிட் பண்ணல. நான் வந்து குவிட் பண்ணும்போதே ஒரு விஷயத்தில் கிளியராக இருந்தேன், அதாவது மணி. ஏன்னா வந்து இந்த 6 months நான் பிரேக் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து எப்படி இருந்தனோ, எப்படி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது செலவு பண்ணணும் அதே நான் செலவு பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு மணியை நான் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். லாங் பேக்கில் இருந்து நான் வந்து மணியை சேர்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ தட் என்னோட 6 months ஆஃப் பீரியட் நான் அந்த பிரேக் எடுக்கும்போது என்னால் வந்து மணி இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் அதுக்குள்ளே ஒன்று யூடியூப்பில் வச்சுன்னு இல்லை திருப்பி ஜாபுக்கு போகணுன்னு முடிவு பண்ணதுனால இந்த ஒரு டிசிஷன் எடுத்து நான் அப்போலேருந்து மணியை சேர்க்க ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மணி தான் வந்து என்னோட 6 months ஆஃப் பிரேக். நான் நினச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணேன், எல்லா இடத்துக்கும் போனேன், ப்ளஸ் வந்து என்னோட தனியாக ஒரு லிவிங்கை வந்து சஸ்டெயினும் பண்ணேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணேன். அந்த ஒரு மணி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் குவிட் பண்ணணும்லாம் நினச்சிங்கன்னா எந்த ஒரு பேக்கப் பிளானுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே குவிட் பண்ணிட்டு நம்ம ஜாப் கிடச்சிடும், இன்னொரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய மிஸ்டேக். நான் ஒரு 6 months வந்து சேவ் பண்ணேன்னு சொன்னேன்னா ஆஃப்டர் 6 months இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நான் பிரேக் எடுத்து டிசம்பரில் வெளியே வந்தேன். நான் ஜாப் சேர்ந்தது இந்த வந்து செப்டம்பர் லாஸ்ட், அதாவது அக்டோபர் 1st தான் வந்து ஜாப் சேர்ந்துருக்கேன். அப்போ அந்த இன்பிட்வீன் பீரியட் வந்து 6 months எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் ஆஃப்டர் 6 months எல்லா மணியும் காலி ஆனதுக்கு அப்புறம் ஓகே நம்ம வந்து ஜாபை தேடலாம்னு நினைக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, லிட்ரலி ஒரு உண்மையாக சொல்லணும்னா நான் ஜாபில் இருக்கும்போது என்ன நினச்சேன்னா, அதை ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நினச்சேன்னா, நான் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபை விட்டு போனவங்களாம் சொல்லுவாங்க, வெளியே ஜாபே கிடைக்கல, வெளியே ஜாபே கிடைக்கல, அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக இன்டர்வியூ அட்டன் பண்ண கிடச்சிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறமா நான் ஜாபை வந்து இன்டர்வியூ ட்ரை பண்ணலான்னு நினைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நானுமே ஃபேஸ் பண்ணேங்க. லிட்ரலி நானுமே ஃபேஸ் பண்ணேன். நான் அப்ளை பண்ணால் ஒரு ஜாபும் கால் பண்ண மாட்டாங்க. அவங்களா கால் பண்ணுறதுல ஒன் வே கம்யூனிகேஷன் தான். அவங்க கால் பண்ணுவாங்க, ஜாப் அட்டன் பண்ணுவோம், இன்டர்வியூ எல்லாம் முடியும், ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் என்ன ரீசன் எதுவுமே சொல்லாமல் நம்மளை வந்து அப்படியே வந்து அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம திருப்பி கால் பண்ணால் எடுக்க கூட மாட்டாங்க. இந்த ஒரு ஃபேஸ் லிட்ரலி என்னை ரொம்பவே ஹிட் பண்ணுச்சு. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணலானே முக்கியமாக இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது எப்படின்னாங்க, அந்த ஃபஸ்ட்டு மந்த் கிராஸ் பண்ணும்போது ஓகே எப்படியாவது ஜாப் கிடச்சிடும், அதாவது ஜாப் தேடிட்டு இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு மந்த் கிராஸ் பண்ணும்போது எப்படியாவது ஜாப் கிடச்சிடும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே போக போக செகண்ட் மந்த் கிராஸ் ஆச்சு, தேர்ட் மந்த் கிராஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் 4th மந்த்தே வந்துருச்சு, ஜாபே கிடைக்கல அப்படின்னு இருக்கும்போது என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் மார்னிங் ஏஞ்சிப்பேன். மார்னிங் ஏஞ்சோன்னே என்னடா யூடியூபும் நமக்கு செட் ஆகலை, ப்ளஸ்
வந்து ஜாபுமே கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோதானான்னு சொல்லி நான் வந்து லிட்ரலி மார்னிங்கே நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்னோட டே வந்து எப்படி இருக்கும் பாருங்கள், என்னோட ரஃப் ஃபேஸுங்க. பட் ஸ்டில் எனக்கு ஒரே ஒரு ஹோப் இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நம்மளை வந்து விட்டுட்டு போகுதுன்னா கண்டிப்பாக அதை விட பெஸ்ட்டாக கிடைக்குன்ற இந்த ஒரு மைண்ட் செட் தான் வந்து என்னை இந்த 4 months 5 monthsமே வந்து கிராஸ் பண்ண வச்சுச்சு. அவ்வளோவுமே அந்த ஒரு விஷயம் தாங்க. நான் ஒரு பர்ஃபெக்ட் டைமிங் எப்போ வருதோ கண்டிப்பாக காட் வந்து எனக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு பிலீவ் சிஸ்டம் எனக்கு எப்பயுமே இருக்கும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதே மாதிரி தான் இந்த ஜாப் வந்து எனக்கு கிடைக்காத போது, ஏன்னா இந்த ஃபைனல் கால் வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் காலே பண்ணாத போது ரொம்பவே கடுப்பாக தான் இருக்கும். பட் அந்த ஸ்டில் எனக்கு இப்போ ஒரு ஹோப் இருந்துச்சு, ஓகே எப்படியாவது நமக்கு ஜாப் கிடைச்சிடும், ஒன்று போச்சுன்னா பெஸ்ட்டாக தான் கிடைக்கும்னு வந்து ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் என்னால் வந்து வெளியே வர முடிஞ்சிச்சு. அந்த ஒரு ஹோப்பில் தான் இப்போ ரீசெண்ட்லி நான் வந்து இப்போ தான் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் தான் வந்து எனக்கு ஒரு ஜாப் கிடச்சி. இந்த ஒரு ஜாபே வந்து எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதாவது அவங்களோட ப்ராசஸ் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து ஒரு 20 to 25 days கழிச்சு தான் எனக்கு ஃபைனல். ஏன்னா எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா இந்த லாஸ்ட் கால் வரைக்கும் நம்ம போவோம், ஆனால் அதுக்கப்புறம் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்க. அதனால ஆஃபர் லெட்டர் வர வரைக்கும் எனக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. எப்படியோ வந்து இப்போ ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு அண்ட் நான் வந்து ஜாயினும் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ நீங்கள் இது வந்து என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் ஒரு பார்க்குற ஒரு பர்சனா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எஸ், நான் வந்து நியூ சிட்டியில் வேறு இருக்கேன். அது என்ன சிட்டின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஆக்சுவலி சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் இப்போ நீங்கள் வந்து ஜாபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஜாப் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஜாபை விட்டுட்டு உங்களோட கோலில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 பேருக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஜாபை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்துக்கு போக போகிறீங்க, இல்லை ஜாபை வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக்கப் பிளானோட போங்க. நீங்கள் வந்து ஜாபை தான் வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க, அடுத்து ஒரு ஜாப் தான் போக போகிறீங்கன்னா அடுத்து ஒரு ஆஃபர் லெட்டர் கிடச்சதுக்கு அப்புறமா வந்து ஜாபை ஸ்விட்ச் பண்ணுங்கள். எந்த ஒரு பேக்கப் பிளானும் இல்லாமல் கண்டிப்பாக வெளியே வந்துடாதீங்க. வெளியே வந்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட், அதாவது இப்போ இருக்க கரண்ட் ஜாப் மார்க்கெட் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ண, அது பிரைவேட் ஜாப்க்கே சொல்கிறேன், ஒரே ஒரு ஜாபுக்கு ஆல்ரெடி ஒரு 20 பேர் வந்து காம்படிட் பண்ணுறாங்க. அது 20 பேரில் நம்ம செலக்ட் ஆகி இந்த ஒரு ஜாப்க்கு வரணும். அதில் எல்லாருமே நம்மளை விட வந்து சேலரி கம்மியாக கேட்கலாம், இல்லை நல்லா பண்ணலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதனால நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஜாபை வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது இன்னொரு ஆஃபர் லெட்டரோட ஸ்விட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஜாபை வந்து குவிட் பண்ணிட்டு ஏதோ ஒரு கோலில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளான், நீங்கள் வந்து ஜாபே ஸ்விட்ச் பண்ணாலும் ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பேக்கப்பும் வச்சுக்கோங்க. ஒரு 3 months ஒரு 6 monthsக்கு ஃபினான்ஷியலி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த ரிஸ்க் எடுங்க. ஏன்னா கண்டிப்பாக இது 2 விஷயம் உங்களோட லைஃப்பை அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வந்து எந்த ஒரு ட்ராஜடிக்குள்ளேயும் போகாது. எனக்கு அப்படி தான் அந்த ஃபஸ்ட்டு 6 months சூப்பராக லைஃப் இருந்துச்சு. ஆஃப்டர் அந்த 6 monthsக்கு அப்புறமா என்னோட மணி காலி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிலங்க, இந்த வீடியோ வந்து ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அப்படிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணதே கிடையாது. இது எனக்கே நியூ, என்னோட பர்சனல் ஸ்டோரி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன எப்பயுமே வந்து எனக்கு என்னோட பர்சனலை வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஓகே, ஸ்டில் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பர்சனல் ஸ்டோரி ப்ளஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இன்பிட்வீனில் நான் ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் இன்சைட் இருந்துச்சுன்னு நினச்சிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஹெல்ப் ஆச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை தட்டுங்க. அண்ட் சேனலுக்கு நியூவாக பார்த்தீங்கன்னா நான் நியூ சிட்டியில் இருக்கேன். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் வந்து டெய்லி என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன், அந்த ஒரு மென்டாலிட்டி தான் உங்களுக்குமே இருந்துச்சு. நீங்களுமே உங்களோட லைஃப்பில் டெய்லி உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் தான் வந்து கரெக்டான ஒரு சேனல். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் லைஃப் ஹாப்பி. அன்டில் திஸ் பாய், இட்ஸ் விஜய். உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப் ஆகணும்னு இருந்தால். பாய்.